ரைட், வணக்கம். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து பிஎஸ்என்எல் ஃபைபர் நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. இனிஷியலாக பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஃபைபர் கேபிள் நான் கேட்ட இடத்துல எனக்கு கேபிள் போட்டு கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து கருப்பு பாக்ஸ் ஸ்ப்ளைசிங் பாக்ஸ் வச்சுட்டு எல்லோ கார்டு மோடமில் கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். இது வந்து ஒரு சிங்கிள் பேண்ட் மோடம், நெட்லிங்க் கம்பெனி, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கம்பெனி. 2 ஆண்டனா சிங்கிள் பேண்ட் மோடம். இனிஷியலாக போட்டோன்னா பவர்னு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கரண்ட்டு சப்ளை, கரண்ட்டுக்கு வந்துருச்சு இந்த பவருங்கிறது. ரெண்டாவது பிஓஎன்னுங்கிறது இன்டர்நெட். இப்போ ஒரு அதை எடுத்தோடனே இந்த எல்ஓஎஸ்ங்கிறது ஸ்டேபிளாக நிற்கும். ரெட்டு நின்று ஒரு 20-30 செகண்ட்ஸ் ஆகும். ஆனதுக்கப்புறம் அந்த எல்லோ கார்டு மாட்டியிருக்கோம்ல பின்னாடி, அது வந்து நம்ம மோடம்குள்ளே ரீட் ஆகி என்ன ஆகும், அந்த பவர் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும், கேபிள் ஆப்ரேட்டர் பவர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பிஓஎன்னுங்கிறது ஸ்டார்ட் ஆகும். இப்படி பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகி ஸ்டேபிளாக நிற்கணும். பிளிங்க் ஆகிட்டு இந்த பிஓஎன் பிளிங்க் ஆனால் நமக்கு இன்டர்நெட் கிடைக்காது, ஸ்டேபிளாக நிற்கணும். இப்போ ஒய்ஃபைக்கு லைட் வந்துருச்சு. ஒய்ஃபை லைட் இப்படி ஸ்டேபிளாக நிற்கிது. ஒய்ஃபை லைட்டு பிளிங்க் ஆச்சு அப்படின்னா ஏதோ டிவைஸில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோன்னு அர்த்தம். பிளிங்க் ஆகலை அப்படின்னா டிவைஸில் கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். இப்போ பிஓஎன் ஸ்டேபிளாக நின்றுச்சுங்களா, இப்போ வந்து நமக்கு இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். மொபைலில் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஃபைக்கு நம்ம கேட்ட மாதிரி அவங்க பேர் ப்ரோக்ராம் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஒய்ஃபைக்கு நம்ம என்ன பேர் வைக்கணுமோ அதை சொல்லியிருப்போம், பாஸ்வேர்டும் சொல்லியிருப்போம். நமக்கு என்ன தேவையோ சொல்லியிருந்தோம்னா அதை பாஸ்வேர்டு ப்ளஸ்ஸு இது யூசர் நேம் பாஸ்வேர்டு அவங்க செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து டிஃபால்ட்டாக இந்த 3 லைட் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பவர் லைட், ரெண்டாவது பிஓஎன் இன்டர்நெட்டு ஸ்டேபிளாக நினச்சுன்னா இன்டர்நெட்டு, ஒய்ஃபை லைட். நான் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் எதுவுமே மாட்டலை, இப்போதைக்கு டெலிஃபோன் மாட்டலை, லேண்ட் கார்டு எதுவும் மாட்டலை. அதனால் அதுக்குன்னு லைட்டில் எரியல. லேண்ட் 1, லேண்ட் 2, 2 லேண்ட் கார்டு போடுறதுக்கு, அப்புறம் ஃபோனுக்கு, இதுக்கெல்லாம் வந்து பின்னாடி ஜாக் இருக்குது. மாட்டினா லைட் எரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி. ஃபஸ்ட்டு 2 எல்லோ கார்டு இருக்குங்களா, லேண்ட் 1, லேண்ட் 2, 2 லேண்ட் கார்டு போட்டு எடுத்துக்கலாம். ஒரு டெலிஃபோனும் போட்டு எடுத்துக்கலாம். அவுட் டெலிஃபோன் டிவைஸ் வாங்கி மாட்டிக்கலாம். இந்த 2 பட்டன் இருக்குது. இதில் வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபைன்னு எழுதியிருக்கும். கிளிக் பண்ணணும்னா ஒய்ஃபைங்கிறது ஆஃப் ஆகிடும். நமக்கு ஒய்ஃபை வேண்டாம் அப்படின்னா கிளிக் பண்ணோம்னா ஆஃப் ஆகிடும். ஒரு சில சமயம் தெரியாமல் கூட கைப்பட்டு இந்த ஒய்ஃபைங்கிறது ஆஃப் ஆகிருக்கும். நான் ஒய்ஃபை மோடம் ஒர்க் ஆகலேன்னு நினச்சிப்போம். அப்படி இல்லை, பின்னாடி திருப்பி ஒய்ஃபைன்னு எழுதியிருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப ஒரு 10 செகண்டில் ஒய்ஃபை ஆன் ஆகிக்கும். இந்த இது வந்து பவர் கார்டு மாட்டியிருக்காங்க. பக்கத்தில் இது வந்து இந்த ரீசெட் பண்ணுறதுக்கு மோடம். இப்போ பாருங்கள், ஒய்ஃபை பிளிங்க் ஆகுது. வந்து டிவைஸில் கனெக்ட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். ஒரு ஃபோனில், ஒரு டிவைஸில், ஏதோ ஒரு டிவைஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஃபோனில் ஒய்ஃபை கனெக்ட் ஆகிருக்கு, அதனால பிளிங்க் ஆகுது. இது வந்து ஒய்ஃபை பட்டனு. லேண்ட்க்கு ஒயர், 2 லேண்ட் ஒயர் போடுறதுக்கு, டெலிஃபோன் போடுறதுக்கு. இது வந்து ஃபைபர் நெட். இப்போ இப்படி க்ரீனில் பிஓஎன்னுங்கிறது க்ரீனில் இருந்தால் மட்டும்தான், க்ரீனில் ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தான் நெட்டு கிடைக்கும். மற்றபடி அந்த ரெட்டு ஸ்டேபிளாக இருக்கிறது, எல்லோ எஸ்ங்கிறது ரெட்டு பிளிங்க் ஆகும். எப்படி ஆகும்னு அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த எல்லோ ஒயரை வந்து இப்படி கழட்டணும், ரெட்டு பிளிங்க் ஆகுது. இப்படி ரெட்டு பிளிங்க் ஆச்சுன்னா இன்டர்நெட் கிடைக்காது. நீங்கள் ஐஎஸ்பி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் யார் கனெக்ஷன் கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க. வந்து இப்போ வந்து இந்த டிஃபால்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஃபஸ்ட்டு ஸ்டேபிளாக நிற்கும். நின்றுச்சுன்னா அவ்வளோ. ரைட், தேங்க்யூ.